Find the union of each of the following pairs of sets. Definition of union பார்க்கும்போது எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்துட்டோம். இப்போ டைரெக்டாக ப்ராப்ளம்குள்ளே வந்துடலாம். எக்ஸ் யூனியன் ஒய். எக்ஸ் யூனியன் ஒய்னா எக்ஸில் இருக்க எலிமெண்ட்டையும் ஒயில் இருக்க எலிமெண்ட்டையும் சேர்த்து ஒன்றா எழுதணும், அவ்வளோதான். ஏதாவது எலிமெண்ட்ஸ் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த எலிமெண்ட்டை ஒரு தடவை மட்டும் எழுதணும். இப்போ எந்த எலிமெண்ட் ரிப்பீட் ஆகுது? இதில் 1 and 3 ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ ஒரு தடவை மட்டும்தான் எக்ஸ் யூனியன் ஒயில் எழுதணும். ஜஸ்ட் எக்ஸ் யூனியன் ஒய் மட்டும் எழுதினா போதும். 1 3 5 இது செட் எக்ஸில் இருக்கிற எலிமெண்ட்ஸ். செட் ஒயில் இருக்க எலிமெண்ட்ஸ். ஸோ 1 ஏற்கனவே எழுதுறனால 1 விட்டுறலாம். அடுத்து இதில் 2 இருக்குது, 3 ஆல்ரெடி எழுதியாச்சு. ஸோ எக்ஸ் யூனியன் ஒய் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 1 3 5 and 2. இப்போ இதில் ஒன்று கவனிக்கணும், இம்பார்ட்டன்ட் திங்கு. எக்ஸ் அண்ட் ஒய் கொடுத்துருக்கிறது ரோஸ்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சரும் ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும், அவ்வளோதான். இப்போ இந்த கொஷின்லையும் ரோஸ்டர் ஃபார்மில் தான் கொடுத்துருக்காங்க. தேர்ட் டிவிஷனில் செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் செட் பில்டர் ஃபார்மில் தேர்டில் எழுதணும். ஓகே, இப்போ செகண்ட் டிவிஷன் வரலாம். ஏ யூனியன் பி. இதில் செட் ஏல இருக்கிற எலிமெண்ட் செட் பியில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏ இருக்குது. ஸோ ஏ ஒரு தடவை தான் எழுதணும். பி அண்ட் சி ஏல இல்லை. ஏ யூனியன் பின்ற செட்டில் ஏ ஒரு தடவை எழுதினா போதும். ஃபஸ்ட்டு ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் ஃபுல்லாக எழுதிக்கிறேன். அடுத்து பின்ற செட்டில் ஏ இருக்குது, ஆல்ரெடி ஏ எழுதிட்டோம். ஸோ அதனால் இந்த ஏயை விட்டுடலாம். ஓகே, இதுதான் ஏ யூனியன் பி. ரோஸ்டர் ஃபார்மில் கொஷின் இருக்கு, ஆன்சரும் ரோஸ்டர் ஃபார்மில் கொடுத்தாச்சு. ஓகே, அடுத்தது ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் such that x is a natural number and multiple of 3. b is equal to set of all x such that x is a natural number less than 6. ஓகே, இப்போ ஏ அண்ட் பியை ரோஸ்டர் ஃபார்மில் எழுதலாம். எழுதிட்டு அதுக்கப்புறம் ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆன்சரை செட் பில்டர் ஃபார்முக்கு கொண்டுட்டு வரலாம். இப்போ ஏ என்னன்னு மட்டும் பார்க்கலாம். ஏல என்னென்ன எலிமெண்ட்ஸ் வருதுன்றதை பார்ப்போம். ஏ ஈக்குவல் டு நேச்சுரல் நம்பர் அண்ட் மல்டிபிள் ஆஃப் 3ன்னு கொடுத்துருக்கு. நேச்சுரல் நம்பர்னால் 1 2 3லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ மல்டிபிள் ஆஃப் 3 தான் இங்கே ஆன்சர்ஸ். 3 6 9 12 எக்ஸெட்ரா. லிமிட் கொடுக்கல, எது வரைக்கும் நம்பர் கொடுக்கல, நேச்சுரல் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் கண்டினியூஸ். பி இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 6. நேச்சுரல் நம்பர்னால் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ லெஸ் தேன் 6னா 1லேருந்து 5 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ், அவ்வளோதான் பி. அடுத்து ஏ யூனியன் பி எழுதணும். இதில் என்னென்ன நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகுதுன்னு பார்க்கலாம். 3 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ ஒரு தடவை 3 எழுதுனா போதும். ஏ யூனியன் பி. இப்போ பி சின்ன செட்டாக இருக்கிறனால இதில் இருக்க நம்பர்ஸ் முதல்ல எழுதிடுறேன். இப்போ ஏ 3 ஆல்ரெடி எழுதியாச்சு. அதுக்கடுத்து ஏல இருக்கிற ரெஸ்ட் ஆஃப் த எலிமெண்ட்ஸ். பியில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் எழுதிட்டோம். ஏல இருக்கிற எலிமெண்ட்ஸு லாஸ்ட் எழுதியிருக்கோம். ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கிறனால ட்ரிபிள் டாட் போட்டிருக்கோம். ஓகே, இந்த கொஷின் செட் பில்டர் ஃபார்மில் இருக்குது, இது ரோஸ்டர் ஃபார்மில் எழுதியிருக்கோம். ஓகே, இந்த ஆன்சரை அப்படியே செட் பில்டர் ஃபார்முக்கு எழுதணும். செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர். ஓகே, எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர் தான். 1லேருந்து 5 வரைக்கும் இருக்குது. அப்புறம் 6 9 12 அப்படி போகுது. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 போகுது. ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 அண்ட் எக்ஸ் இஸ் அ மல்டிபிள் ஆஃப் 3. எக்ஸ் இஸ் 1 2 4 and 5 அண்ட் மல்டிபிள் ஆஃப் 3 3 6 9 12. அப்போ அந்த 3 அதோட போயிடும். ஓகே, இவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டினும் செட் பில்டர் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ நேச்சுரல் நம்பர் அண்ட் 1 less than x less than or equal to 6. ஓகே, இப்போ செட் ஏல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்னு எழுதலாம். 1க்கு அடுத்து இருக்கிற நேச்சுரல் நம்பர். 1க்கு அடுத்துனா என்ன? 2லேருந்து ஆரம்பிக்குதா? 2லேருந்து 6 வரைக்கும் இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸ். லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டுனா இன்க்ளூடிங் 6ன்னு வரும். 2 3 4 5 and 6. பியில் என்ன நம்பர்ஸ் இருக்குது? x set of all x such that x is a natural number and 6 less than x less than 10. அப்போ x என்ன இருக்கும்? 6க்கும் 10க்கும் நடுவில் இருக்கிற நம்பர்னா 7 8 9.
இப்போ ஏ யூனியன் பி தானே கண்டுபிடிக்கணும். இந்த நம்பர்ஸையும் சேர்த்து ஒன்றா எழுதிட வேண்டியதுதான். ரோஸ்டர் ஃபார்மில் எழுதியிருக்கோம். கொஷினை செட் பில்டர் ஃபார்மில் இருக்கிறனால ஆன்சரும் செட் பில்டர் ஃபார்மில் எழுதணும். Set of all x such that x is a natural number and x lies from 2 to 9. X is a natural number and the x lies between 1 less than 10 ன்னு எழுதலாம், 1 less than x less than 10 ன்னு எழுதலாம், இல்லைன்னா 2 less than or equal to x less than or equal to 9 ன்னு எழுதலாம். ரெண்டு ஆன்சரும் ரைட். இப்படி எழுதலாம், இல்லைன்னா 1 less than x less than 10 ன்னு எழுதலாம். ரெண்டுமே கரெக்ட். அடுத்த டிவிஷன் a ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 1 2 3 அண்ட் b இஸ் ஈக்குவல் டு பை. b ஈக்குவல் டு பைனா தெர் இஸ் நோ எலிமெண்ட்ஸ், எம்டி செட் b. ஐடென்டிட்டி லா நம்ம ஒன்று படிச்சிருக்கோம்ல, பை ஐடென்டிட்டி லா a யூனியன் பை ஈக்குவல் டு a தான். எந்த ஒரு ஐடென்டிட்டி செட்டை இன்னொரு செட்டோட யூனியன் பண்ணும்போது அதே செட்டு தான் வரும். ஏன்னா இதில் எலிமெண்ட்ஸே இல்லை இல்லையா பையில். ஸோ A union B is equal to set of all 1 2 3, that is equal to A.